பேசுறாட்டி சொல்லி நின்னு. அப்ப நீ நில்லு இங்கே, அவ வந்து காட்டுவா. அவள வரைக்கும் நில்லு. அவ புருஷன் உன்னை டக்கு டக்குன்னு சுட்டு போட்டுட்டு போட்டோம். நாங்க 2 பேரும் கிளம்புறோம். பாச்சட்டி செய்ய இவளுக்கு திமுற. ஆளை பாரு ஆளை. அவ வீட்லயும் புள்ள குட்டியை வச்சுக்கிட்டு அவளை மாரி நம்ம என்ன காளையாங்குட்டி மேல நிக்கிறான் சும்மா. சீக்கிரம் வாங்கிட்டு கிளம்பிட்டி, இல்லைன்னா இங்கே கடை. உனக்கு அம்மா தில்லு தைரியம் இருந்தா. ஏக்கா நீ என்ன எல்லாத்துக்கும் நான் பேசுகிறேன், நீ என்ன பக்குன்னு பொசுக்குன்னு அவள் புருஷன் வந்து உன்னை சுட்டு தள்ளிட்டு போட்டுன்னு விட்டு கடாச்சிட்டு போக பார்க்குற? ஐயா இது என்ன நல்லா இல்லையா? இதெல்லாம் என்ன வர வர மார்க்கமாக இருக்கும் உங்கள் பேச்செல்லாம். பின்ன என்னாட்டி? அவ என்னமோ அவ புருஷன்காரன் போலீஸுக்காரன் வர சொல்றா. ஏற்கனவே அவ மாமியாரை கொண்டு போய் செயலில் போட்டிங்களே. அவளோட காப்பாற்ற போய் நிற்கப்பவே நமக்கு அம்மா அவமானமா போச்சு, வெக்க காடா போச்சு. இப்போ நம்மளை தூக்கி கொண்டு போய் செயலில் போட்டா என்னாட்டி தாங்க மாட்டி நம்ம மனசெல்லாம்? என்னம்மா அவ எப்படிதான் அந்த போலீஸ் புருஷனை கட்டிக்கிட்டான்னு தெரியல. அவ கட்டிக்கிட்டதும் இல்லாம பெரிய கொய்யால கோமாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறா. பத்தாயிரத்துக்கு அவ புருஷன் புதுசா கல்யாணம் ஆயிட்டு இருந்ததுல அவ புருஷன் உடனே வந்து சரி நம்ம பொண்டாட்டி எல்லாம் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்மள போட்டு தள்ளிட்டு போனாக்கா நீ என்ன பண்ணுவியா? உனக்கெல்லாம் சொன்னா புரியவே புரியாது. ஏட்டி சாயா, இவ வந்து ஒன்னும் சரிப்பட்டு வரமாட்டா பாருக்கு. அவளை தள்ளு, நம்ம 2 பேரும் வாங்கிட்டு கிளம்புவோம். அங்க என் மாமியாரி உட்காந்து கிடப்பா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வரத்துக்குள்ள நம்ம கிளம்பிடுவோம் டி. ஆமாக்கா நீ சொல்றதுதான் கரெக்டு. தேவையில்லாம வேலியில போறவன் நான் இழுத்து வேட்டிக்குள்ள விட்ட கதையா நம்மளே போய் தேவையில்லாத பிரச்சனை ஏன் கை இழுத்துக்கணும்? இவ சண்டை வாங்கட்டும். இவ தைரியமான ஆளாச்சே, இவ சண்டை வாங்கட்டும், நம்ம போவோம். பார்வதி அக்கா எனக்கும் போடு 1 கிலோ, நானும் கிளம்புறோம். அவள் கூப்பிட்டு வந்தாலும் கூப்பிட்டு வருவா. எல்லாம் இருக்கிறாங்க சப்போர்ட்டுக்கு பேசுவாங்கன்ட்டு தான் நானும் எகுறினேன். இந்த மாதிரி இவங்க காலை வாரி விடுவாங்கன்னு நான் பார்க்கவே இல்லைடா சாமி. நல்லதுக்கே காலம் இல்லை. நீ எனக்கு சீக்கிரம் 1 கிலோ வெட்டி போடு, நான் கிளம்புறேன். ஆளை இடத்த காலி பண்ணுறேன். எக்கா இந்த சொல்லி எப்படிதான் நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும் பாரு. நம்ம கிளம்புறோன்னே அவனும் போட சொல்றா பாரு. பின்ன என்னக்கா பின்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதுமா அவ வீட்டுல சோத்தாக்கி துண்ணுட்டு தூங்கத்தை விட்டுப்புட்டு இந்த டயானா கிட்ட சண்டை வாங்கத்தான் நமக்கு வேலையாக்கா. பத்தாயிரத்துக்கு அவ புருஷன் வருவான். துப்பாக்கியை தூக்கிட்டு வந்து நெசமா சுட்டு போட்டானா யாருக்கு நம்ம புள்ளெல்லாம் பாத்துக்கிறது? இந்த மூளைகட்ட முட்டாலும் என்ன மாதிரி பேசுறா பாரு. நீ சொல்றதும் கரெக்டு தாண்டி. பின்ன எனக்கு இவளை எப்படி அடக்கிறது? நம்ம 2 பேரும் போறோம்னாக்கா இவளும் போவா. சீக்கிரம் போட்டு வாங்கிட்டு போயிடுவான். மந்திர பாராட்டி அப்புறம் அவ வர யாட்டி நீங்க இம்மா நேரம் என்ன ஏறினீங்க அவகிட்ட. இப்ப பார்த்தா எல்லாம் ஓடுறீங்களே தலை தெரிக்க. அவ புருஷனை கூப்பிட்டுட்டு வந்துருவான்னு அப்படிதானே நானும் கோழி கடை தாண்டி வச்சிருக்கிறேன். நானும் அடக்க ஒடுக்கமா தாண்டி அவகிட்ட பேச முடியும். அவ உனக்கு என்ன பண்ணிட்டா அவளுக்கு நீ சப்போர்ட் பண்றீங்களே. எல்லாருக்கும் இருக்கிற வேண்டிய பையன் தாண்டி எனக்கும். உங்களுக்குன்னா ரத்தம், எங்களுக்குன்னா தக்காளி சட்னி ஆட்டி நீங்க சொன்ன கதையா? சரி நீ நேரம் பார்த்து பீஸை பிடுங்குவ. பீஸை பிடுங்கிட்ட போதும், சீக்கிரம் நீ பீஸை போடு, நாங்கள் கிளம்புறோம். அட கொடுமையே, இந்த தெரு முனையில கடையை வச்சாலும் வச்சேன் பெரிய இம்சையில மாட்டிக்கிட்டு. அவளுக்கு பிரச்சனை வந்தா ஏன் கடையை போட்டு தான் பந்தாடுறன்றாளுவா. பத்தாயிரத்துக்கு அவ போய் அவ புருஷனை கூப்பிட்டு வரன்றா. இங்கே எத்தனை துப்பாக்கி சூடு நடக்க போதோ தெரியல. இவ்வளோ பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டு ஆளுக்கால எஸ்கேப் ஆக பார்க்குறாளுவோ. வந்து அவ புருஷன் என்னைய வந்து கேட்க போறான். என்ன பண்ண போறானா தெரியலப்போ. நான் இந்த கடையை நம்பி ஒரு கடனை வாங்கி வீட்டை கட்டி வச்சுவிட்டேன். அதை இந்த ஊருக்காரிகளுக்கும் பொறுக்கலை, இங்கே கடை வச்சுக்கிறது இவ்வளோக்கும் பொறுக்கலை. எல்லாம் நம்ம தலையெழுத்து. முன்னாடி நம்ம சந்தோஷமா இருந்துக்கிட்டு வந்த கதையை இவ பார்த்தா இந்த மொட்டைச்சி அவ்வளோதான் என் சந்தோஷத்தை கெடுத்து விடுவான். வீட்டுக்கு வந்தாலே இந்த மூஞ்ச சந்தோஷமா வைக்காத கோபமா வச்சாதான் இவளுக்கெல்லாம் பிடிக்குது. என்னத்த பண்றது? காலிலேருந்து உட்காந்துருக்கா பாரு, நல்லி எலும்புக்கு நாய் உட்காந்துருக்க மாதிரி. இந்த கறி ஆக்கி அவள் தலையில கொட்டினாதான் அவளுக்கு திருப்தி இருக்கும். சரி நம்ம போய் சோத்த ஆக்குவோம். ஏட்டியா ஏன் தொம்பா காலையில இட்லி சுட்டு கொடுத்துட்டு போனா இவ இட்லி உலகத்துல இல்லாத இட்லி நல்லா 4 பேர் மண்டையை உடைக்கிற சைஸ்ல இட்லி. ஏட்டியா போய் சீக்கிரம் நேரம் நாட்டோட வயசானவங்க இருக்கிறாங்களே, வீட்டில் உடம்பு முடியாதவங்க இருக்கிறாங்களே, 12-1 மணிக்கெல்லாம் சோட்டை ஆக்கி கொடுப்போம், ஒரு கறி ஆக்கி கொடுப்போம்னு இல்லாத இம்மா நேரம் போய் எங்கே நின்று கடை அடிச்சு விட்டு வரா பாரு. இவளெல்லாம் என்னட்ட சொல்றது? இதுக்குறாண்டி இவ நீ என்று திட்டு வாங்கிக்க கிடக்குறா தொம்ப. பாருங்க அத்தை, ஏன் அத்தை நீங்க நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? அங்க சிக்கன் கடையில ஊர்பட்ட கூட்டம் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னா என்ன ஏன் அத்தை அப்படி புட்டிங்கி தின்றீங்களே? எடுத்துட்டு போய் உங்களுக்கு நேரத்துக்கு சோறு வேணும் அத்தானே நான் செஞ்சு கொடுக்குறேன். நீங்க சித்த வாயை முடிட்டு கம்முன்னு இருந்தாலே போதும். எட்டியா காலையில நேரத்தோட போய் விட்டு இப்போ லேட்டாக வருவேன்னு கேட்டா ஒன்றுமா எகுட்டு பேசுகிறாள். எகுட்டு போனதே சீக்கிரம் போனேன், வரத்துக்காண்டி உனக்கு லேட் ஆகுது. இல்லை இந்த காசை கையில் விட்டு நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கினா நான் வாங்கிட்டு வர போகிறேன். அதை விட்ட பாடு என்னமோ சிக்கனை வாங்கி தூக்கிட்டு வரலா. சிக்கனு இந்த கோழியை நாங்கள் பார்க்கவே இல்லை பாரு. அங்கேயும் மேய்ச்சிட்டு கிடக்கு நம்ம வீட்டிலே 10 கோழி. ஏன் இந்த சிக்கனை வாங்கிட்டு வர? ஒரு ஆட்டுக்கறி எடுத்துக்கிட்டு வர வேண்டிட்டானே. எங்களுக்கு உடம்புல ரத்தமே இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த ஆட்டுக்கறி ஆக்கி போட சத்து இருக்கும். இந்த மாதிரி கொடுமை பண்ணி வைக்கிறா இவ. என் மாவன் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் காலை கலப்பிக்கிட்டு தூங்கிடுறான். இதெல்லாம் ஏஞ்சி பார்க்கறது கிடையாது. யாரா இருக்குன்னு நான் வேணும் செய்யணும் கொள்ளணும். ஐயம்மா என்னால் உங்ககிட்ட பேச முடியாது சாமி. நான் 4 தெரு நடந்து போய் வாங்கிட்டு வரேன். இதை
இவ்வளோ தெரியாது. சிக்கன் மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன்னு யார் சொன்னது உங்களுக்கு? மட்டன் ஹாலில் இருக்கு. நான் இப்போ எடுத்துட்டு போய் சுத்தம் பண்ணிட்டு வந்து அதை எடுத்துட்டு போய் சுத்தம் பண்ணணும். என்னம்மா வாங்காத ஆளு மாரி பேசிக்கிட்டு இருப்பீங்க. என்னம்மா பேசிட்டு கிடங்க, உங்ககிட்ட எதுவும் பேசுறதுக்கு இல்லை. எல்லா வேலையும் நான் தானே செய்ய போறேன். உட்காந்துக்கிட்டு திங்கிற எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ வாயி? என்னட்டு சொன்ன? உக்காந்துக்கிட்டு திங்குறோமா? யார்கிட்ட பார்த்து என்னடி கேள்வி கேட்குற? ஏன் ஊடுட்டிடு? ஏன் அவன் சம்பாரிச்ச சோற்று நாட்டுன்றட்டி என்னம்மா உக்காந்துக்கிட்டு திங்கிறாங்களாம்மா? உக்காந்துக்கிட்டு நீ என்ன படுத்துக்கிட்டு திங்கிறியா? படுத்துக்கிட்டு யாட்டி இன்னொரு வாட்டி இந்த வாயை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேச்சுனா வாயெல்லாம் திருப்பி எடுத்துவிடுவோம். திருப்பி அடிக்கிற அடியில் நேராக போய் கடக்க சிதம்பரத்தில் நல்ல வளர்ப்பு வளர்த்து வச்சுக்காங்க ஒரு பிள்ளையா. என்ன பிள்ளை சரியில்லாத பிள்ளை. என்ன சொன்னதுக்கு என்ன சாப்பிட்ற? உக்காந்துக்கிட்டு சாப்பிட்றன்றளவா? உன்னை என்னடி பண்ணலாம்? எதுவும் பேசக்கூடாதுன்னு கம்முன்னு இருக்கிற மாட்டுக்கா. இல்லை வர்ற ஆத்துக்கு கால் வெட்டி பிச்சு கடாச்சிவிடும் மண்டையா. ஒழுங்கா போயிடு சொல்லிவிட்டான். பாருங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? சும்மா உட்காந்துக்கிட்டு தானே சாப்பிட போறீங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை பண்றீங்கன்னு சொன்னதுக்கு ஒரு தப்ப. இப்போ நீங்க வேலை செஞ்சுக்கிட்டா சாப்பிட்றீங்க, நான் தான் போய் செய்ய போறேன். அதுக்கு எதுக்கு தான் நீங்க இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறீங்களோ தெரியல. எனக்கு உங்ககிட்ட பேசவே எனக்கு முடியாது. நான் கிளம்புறேன். எல்லாம் ஒன்று சொல்லணும் டி. இம்மா வாட்டாவை கேட்டுக்கிட்டு போறாடா. அவன் வாயில் என்ன கள்ளிக்கட்டையா வச்சிருக்கிற? அவள் இத்தனை வார்த்தை பேசிக்கிட்டு போறா. என்னை மட்டும் தான் பேசிட்டு போறாள். ஒன்றும் பேசவே இல்லையே. ஏன்னா பம்பிக்கிட்ட உட்காந்துக்கிற பம்பிக்கிட்டு நீ எல்லாம் ஒரு அக்கா காரின்னு அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி. உமா பேசுறா. என்னமா ஒன்றும் கேட்காம உட்காந்துக்கிறிய? இன்னைக்கு இந்த பொம்பளை அவன் கூப்பிடல பிறகு அதான் உட்காந்துக்கிட்டு இங்கே வியாக்கியானம் பேசிக்கிட்டு உட்காந்துருக்கு பைத்தியக்காரி. எப்படி சோறை தின்ற வரைக்கும் இது எட்ட போகாது. இன்னைக்கு மட்டனு சிக்கனுன்னு ஆக்கிறோம்ல, அதனால தின்னுபிட்டு தான் எட்ட போகும். பைத்தியக்காரி வெறி பிடிச்சி தானே கிடக்குது. போன வாரம் ஒன்றுமே செஞ்சு போடல. அதான் மனுஷனை கடிக்கலாமா நாயை கடிக்கலாமான்னு உட்காந்துருக்கு பைத்தியம். என்னத்த பண்ணுறது? எல்லாம் நம்ம தலையெழுத்து. சும்மா செவனோன்னு உட்காந்துக்கிறாங்க அந்த பொம்பளை. அந்த பொம்பளையை ஏற்றி விட்டு சண்டை வாங்க வைக்கிது பாரு. இதெல்லாம் என்ன ஜென்மத்தில் சேர்த்திக்கியோ தெரியலப்பா. ஏண்டியா மொட்டை, உனக்கு என்னதான் சொல்லிட்டுன்னு தெரியலையே. நீ எல்லாம் என்னடி சென்மத்தில் சேர்த்திக்க? எத்தனை வாட்டி சண்டை போடுற? அவளும் செவனோன்னு போகிறா, செவனோன்னு வரா. உன்கிட்ட எதுவும் பேசுகிறாளா? பேசிட்டே கிடையாது. நீ என்னென்னா சும்மா போகிற சங்க ஊதிகர் தாண்டி என்ன கடையா? ஏண்டி உனக்கு இந்த மாதிரி வாய்? உனக்கு எந்த நாட்டில் தான் அப்பா அத்தா பெட்டு போட்டாங்களோ தெரியலையே. உன் வாய் ஓய மாட்டேங்குது. உனக்கு என்ன தான் செய்யறதுன்னே தெரியல. ஒரு நாளைக்கு நீ இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த பஞ்சவரணம் குழம்புல விஷத்தை கலந்து உனக்கு கொடுத்து ஒன்று சாவடிக்க போகிறா. அது உண்மை, எனக்கு தெரியும். அதுக்கும் நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல பாரு. இன்றைக்கி உனக்கு எம்மா வாய் கொழுப்பு இருந்தால் அவளை சும்மா போகிறவளை இழுத்து அம்மா சண்டை வாங்கி அனுப்புகிற அவளை. உன்னெல்லாம் என்னடி பண்ணுறது? ஆமாம், நீ என்னைக்கிட்டா எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற. இன்றைக்கி வாங்கிட்ட நான் சப்போர்ட்டுக்கு வரத்துக்கு நீ என்ன கேட்டாலும் கேளு. இன்னாடி ஆடு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதுமா வாய் கையெல்லாம் ஊறாரா யாருக்கும். ஒரு கறி வாங்கிட்டு வந்து நேரத்தோட சோட்டா ஆக்கி போட்டால் நம்ம வீட்டில் தின்னுபிட்டு போராட்டத்துக்கு போகலாம் வரலான்னு நான் கேட்டதுக்கு என்னம்மா அப்படி சப்போர்ட் பண்ணுற? விட்டா அவளுக்கு ஐடியாலாம் கொடுப்ப போயிருக்கா எனக்கு விஷத்தை வச்சு கொள்ளுடின்னு. நீ எல்லாம் ஒரு அக்காக்காரி. நீ ஏன்டா என் கூட வந்து பிறந்து என் சாபமோ தெரியல. சாபக்கேடு. நீ எனக்கு வந்த சாபக்கேடுட்டி. நீனு நல்லவளாக இருந்தால் உனக்கு எல்லாம் சொல்லலாம். நீனு பேசுகிற பாரு, எப்படி பேசுகிற பாரு. உனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு என்னையவே மறையலை பேசுறிய. ஏன்றிச்சு நானும் உன்னை அற விட்டு பார்த்துட்டேன், உதச்சி பார்த்துட்டேன், கேள்வி கேட்டு பார்த்துட்டேன், உன்னை மிதிச்சும் பார்த்துட்டேன். அப்பயும் உனக்கு சூடு சோறணும் இல்லை. திரும்ப திரும்ப நீ இப்படியே பேசிக்கிட்டே இருந்தாக்கா நான் தாண்டி உங்கள்கிட்ட பேசுகிறவளாண்டி பைத்தியக்காரி முட்டாளு. ஏன் முட்டாளு சரிக்கி நீ இப்படியே பேசிக்கிட்டே இரு. நான் உள்ளே போகிறேன். எம்மா சாமி உங்கள்கிட்ட என்னால் பேசவே முடியாது. நீ கடைசி வரைக்கும் தனியாக கண்டாண்டி சாவ போகிற. நம்ம கூட பிறந்த அக்கா காரி நம்மள சாவ சொல்கிறாள. இதுக்கெல்லாம் காரணம் இந்த டொம்பா மாடு. அவளை நம்ம என்ன தப்பாக கேட்டோம்? யாட்டி கறி கடைக்கு போனியே நேரத்தோட வந்து ஒரு ஷோட்டை ஆக்கி வச்சு ஒரு குழம்பு வச்சா நான் சாப்பிட்டு காங்கப்பட்டில் கம்முன்னு இருப்போமே. எல்லாம் வயசானவங்களா செடி பசி எடுக்காதான்னு கேட்டதுக்கு இந்த பொம்பளை நம்மளை கேள்வி கேட்டுட்டு போகிறாள. அவளுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இவளை என்ன பண்ணுறது? இதெல்லாம் நமக்கு கேட்கும்போது எம்மா வயிற்றுச்சலாக இருக்குது. ஆற்றம் அப்படி வருது நமக்கு. இந்த வீட்டில் சர்வாதிகாரம் நடக்குது. சர்வாதிகாரம் நம்மளை அடக்கிறதுக்கு வன்முறை பண்ணுறா இந்த பஞ்சவரணம். இது தெரியாத இந்த அக்கா காரி வேலை பேசிக்கிட்டு இருக்கா நம்மளை எகிட்டுக்கிட்டு. என்ன பண்ணுறது? மனசே நொண்டு போகுதுப்போ. காலையிலேருந்து நம்ம வாசப்படிக்கு போவாத இருக்கிறோம். நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நமக்கு நல்ல பேர் இல்லை. வெளியில் போய் சுற்றி வந்தாலும் நமக்கு நல்ல பேர் இல்லை. இப்படியே போனால் என்ன தான் நான் சொல்கிறது? போனால் அங்கே போகாத இங்கே போகாத இப்படி போகாத இவங்ககிட்ட பேசாத அவங்கக்கிட்ட பேசாத இம்மா ரூல்ஸ் போடுறாளுல. இந்த பொம்பளை மாவங்காரம் வந்தால் பக்குன்னு சொல்லிவிடுறா. அந்த சிரிக்கி இருக்கிறாள சிரிக்கி மருமவளாவ சிரிக்கி மாடு. அந்த சிரிக்கி மாடு புருஷன் வந்தவனே சொல்லி விட்டாரா. எல்லாத்துக்கும் அவளுக்கு சப்போர்ட்டாகவே பண்ணிக்கிறாளுவோ. ஒன்று சாதகமாக பண்ணிக்கிறாளுவோ. நம்மளை இட்டு தெருவில் விட்ட கடையை என்ன அங்கே போனால் குட்டம், இங்கே இருந்தாலும் குட்டம், பேசினாலும் குட்டம், சாப்பாடு போய் கேட்டாலும் குட்டம். இது என்ன கொடுமை? நான் எங்கே போகிறது? எல்லாம் மன உளைச்சலாக ஆகுது வர வர நமக்கு. பைத்தியம்
இன்னும் கொஞ்ச நாள் போனால் நம்மள பைத்தியக்காரி ஆக்கிரோல பைத்தியக்காரியா இதுக்கு மேலே அவ்வளோ கிட்ட பேசட்டுக்கு நமக்கு ஒன்றும் கிடையாது. நான் போகிறேன் வாசலுக்கு, எனக்கு சோறு வேணாம் ஒன்றும் வேணாம், நான் போகிறேன். ஏக்கா என்ன உள்ள இருந்து கடுவு போட்டால் கடுவு வெடிக்க மாட்டிருக்க அந்த மாதிரி இருக்குவான் மூஞ்சி. என்ன ஆச்சு? நான் ஞாயிற்றுக்கிழமை அடுமா யாட்டி அந்த கதையை யாட்டி கேட்குறேன். ஆற்றப்பட்டா அழுவுறட்டான்னு தெரியல பட்டுக்க. அந்த மாதிரி கொடுமை நடக்குட்டி அவன் வீட்டில். என்னட்டு நான் சொல்கிறதுன்னு தெரியல. என் மாவன்கிட்ட சொல்லலான்னா என் மாவன் காலை கலப்புக்கிட்டு தூங்கிட்டு கிடக்குறான். இன்னும் டெய்லிக்கு வேலைக்கு போட்டாலும் சரி இன்னைக்கு தூங்குறானுன்னு நான் எழுப்பாத கொள்ளாத வெளியில் வந்துட்டேன் பட்டுக்க. மனுஷே நொஞ்சு போகுது இந்த எக்கா காரியாலையும் இந்த சொம்ப மாட்டாலையும். சொல்லுக்கா, நீ ஒரு ஆளு ஒரு கதை சொல்லுடினா அதில் 1008 அர்த்தம் வச்சுக்கிட்டு சொல்லுவ பார்த்துக்க. நீ நேரடியாக விஷயத்துக்கே வரமாட்டேன் எப்போவுமே. உன் கதையை இழுத்து சுற்றி வளைச்சி சொல்கிறது தான். ஆமாம், இப்போ என்ன சிங்கப்பூருக்கா போகிற நீனு? உங்கள்கிட்ட சுற்றி வளைச்சி சொல்லாத நேரடியாக சொல்கிறதுக்கு அப்படி பொறுமை இல்லாத எதுக்குடி கதை வந்து கேட்குற கதை? சரி கோச்சு கதை வா, அப்படி உட்காரு புல்லுல சொல்லு என்ன கதைன்னு. இப்போ சொல்லுக்கா, என்னக்கா உனக்கு பிரச்சனை? உங்கள்கிட்ட வர இந்த கதை சொன்னால் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு வர தெரியல. என்னட்டு நான் சொல்கிறது, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. நாங்கள் கறி மீனுன்னு 8 ஆக்குவோம் முட்டி அம்புஷம். இவ என்ன பண்ணிவிட்டா, காலையில் ஒரு இட்லி ஒன்று சுட்டாட்டி அதை தூக்கி அடித்தா 10 மாதிரி மண்டை பொழந்துருக்கும் போல் இருக்கு. அந்த மாதிரி வெயிட்டில் என்னம்மா கல்லாக இருக்குட்டி அந்த இட்லி. சரி போய் ஒழியடி ஏதோ அவளுக்கு செய்யறாளன்னு தின்னுட்டான். இந்த பட்டாட்டுக்கு நம்ம தென்னை மரத்துலேருந்து உழுவு டொப்புன்னு இந்த தேங்காய் அதை எடுத்துக்கிட்டு வந்து அந்த தேங்காய் ஒன்று இவளுக்கு மாட்டிக்கிச்சிட்டி. அந்த தேங்காயை போட்டு எப்போ இட்லி சுட்டாலும் அந்த தேங்காய் ராண்டி போட்டு இந்த சட்னி அரைச்சி கல்லும் கப்பட்டையுமா வைக்கிறா. போய் ஒழியிற சரி திம்போட்ட அப்படின்னு நினச்சிக்கிட்டு தின்னான். சரி அப்படியே மணி ஆகுற யாட்டி போய் 1 கிலோ ஆட்டுக்கறி எடுத்துக்கிட்டு 1/2 கிலோ கோழி கறி எடுத்துக்கிட்டு வாட்டின்னு நன்றி. நான் ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நல்ல சோறு டிம்போ அன்னுட்டு போனவ காலைல 10 மணிக்கு போனாட்டி. மணி என்ன அப்போ 12:01 ஆகுது. இத்தனை மணிக்கு தான் ஒரு கோழியை வாங்கி தூக்கிக்கிட்டு வரா. கேட்டால் ஆட்டுக்கறி எங்கிட்டின்னு கேட்டால் வாசலில் இருக்குன்னா. ஏட்டி உனக்கு யானி போகிற இடமெல்லாம் இன்னும் லேட் ஆகுதுன்னு கேட்கறதுக்கு ஏன் அக்கா கறி என்ன சாக சொல்கிறாட்டி? இவ வந்து நீ சும்மா என்ன உட்காந்துக்க கம்முன்னு சோறு கொடுத்தா தின்னுக்கிட்டு உட்காந்துரு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காருன்னு இவ என்ன கேள்வி கேட்குறா. என்னை பார்த்தா இவளுக்கு எப்படி தெரியும்? நீயே சொல்லு பார்ப்போம். நமக்கு ஆற்றம் வர்றா இல்லை அழுவ வருமா சொல்லு பார்ப்போம். நீ நாக்கையும் கட்ட மாட்டேங்கிற வாயும் கட்ட மாட்டேங்கிற. சரி அவனா ஏதோ ஒன்று செய்கிறாள வாங்கிட்டு வந்துட்டாள. இப்போ உனக்கு என்ன அவ்வளோ அவசரம்? அவளையா நீ அம்மா கேள்வி கேட்கணும்? ஏதோ நம்ம இப்படி வெளியில் போகிறது கொள்றதெல்லாம் நீயே ஆப்பு வச்சுக்கிற. அதே மாதிரி இப்போ சோறு குழம்பு ஆக்குற அடியும் நீயே ஆப்பு வச்சுக்கிற. திடுத்திப்புன்னு அவள் ஒன்றையே சமைக்க சொன்னால் என்னக்கா பண்ணுவ? ஏதோ ஒன்று செஞ்சு போடுறால பக்குன்னு சாப்பிட்டு உட்காந்துருப்போம்ல. அதை அவள் சமைக்கிறதுக்கு சீவி சினுக்கு எடுக்கிற ஒக்காக்காரியை கேள்வி கேட்குற. எல்லாரையும் பக்கத்துக்கிட்டு இருந்தால் யார் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவா சொல்லு பார்ப்போம். உன்னை என்னதான் சொல்கிறதுன்னு தெரியலக்கா. அடங்கவும் மாட்டுற, சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிற. இந்த மாதிரி கோவம் எடுத்துக்கெல்லாம் உடச்சிக்கிட்டு கோவத்தை வச்சுக்கிட்டு நெஞ்சை நிமிட்டுக்கிட்டு நின்னா உன் மேலே எப்படி தான் ஒரு அனுதாபம் வரும்? ஒரு பாவம் பாப்பா, ஒரு சண்டை வாங்கக்கூடாது பாவம் நம்ம மாமியார்னு செய்வாவ உனக்கு. அடக்காரே கட்ட வரணின்னு யாட்டி நான் எவன் வீட்டில் இட்டி இருக்கிறான்? அவள் ஆட்டா வீட்டில் எட்டி இருக்கிறாங்க. நான் என் புருஷன் கட்டுன வீட்டில் இருக்கண்டி. நான் எனக்கு நட்டி அவள் பருவம் பார்க்கணும். அவன் நட்டி நான் எனக்கு வந்து சும்மா உட்கார வச்சுக்கிட்டு சோறு போடுறான்னு சொல்கிறாள். என் மாவனை பெட்டு கொடுத்துக்கிற மாதிரி பெட்டு 10 மாதம் சுமந்து பெட்டது மட்டும் இல்லை வளர்த்து அதுக்கு நல்லது கட்ட செஞ்சு அதை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் எனக்கு சோறு போட்டுக்காண்டி இருக்கிறான். அதை விட்டுவிட்டு இவ்வளோ பேச்சு கேட்டுக்கிட்டு என்னை வீட்டை விட்டு தொடுத்துட்டு இல்லை. இவன் என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கிறா? வாயை வச்சுக்கிட்டு சும்மா எல்லாம் உட்காந்துருக்குறீங்க. வாயுங்கையும் அணக்கிக்கிட்டு கொடுக்குற சொட்டை தின்னுங்க சொல்கிறாள். அது எம்மா பெரிய வாட்டர். எனக்கு என்ன மாதிரி மனம் உழைச்சலா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ என்ன தெரியாத கொள்ளாத அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுறா. யாரா இருந்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கா? என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க? ஏக்கா ஞாயிற்றுக்கிழமை அதுவும் வாங்கிட்ட சண்டை வாங்க முடியாது. 4 to 6 ராவு காலம். இன்னைக்கு வாங்குற சண்டைலாம் ரத்த கலரியோட தான் நிற்கும். நமக்குள்ள சண்டை வேணா நான் கிளம்பி உள்ளே போகிறோம். நீ அவள் குழம்பு ஆக்கி வச்சா போய் சோட்டுட்டுன்னு சும்மா கம்முன்னு இல்லாத திங்கிட்டு துணுப்பிட்டு பட்டு தூங்காத. ஏன் உனக்கு இந்த வேலை? நான் கிளம்புறேன். இவள் இப்போ ரொம்ப நல்லவளாம். அதனால் என்ன கதை பேசிக்கிட்டு இருக்கா பாரு.